அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சீஷர்கள், அவரோடு இருந்த மற்ற ஜனங்கள். பார்த்து கொண்டிருந்தவர்களுடைய தலை நிமிரப்பட்டதே அன்றி தாழ்ந்து போகவில்லை. நம் தலையை நிமிர பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புகிறார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்று மகதலேனா மரியாளும் வேறு சில ஸ்திரீகளுமாக ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை போடும்படியாக கல்லறை இடத்தில் வருகிறார்கள். வரும்போது அந்த கல்லறை மூடியிருந்த கல் மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். அப்பொழுது 2 தூதர்கள் அங்கே நிற்கிறார்கள். லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில். தலை கவிழ்ந்து தரையை நோக்கி அவர்கள் நிற்கும் போது அவர்கள் காதுகள் கேட்கும்படி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 24:6, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். தலை குனிந்து இருக்கிறவனுடைய தலையை நிமிர பண்ண சொல்லப்பட்ட ரேமா, சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை அவருடையவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அவர் மரித்தார் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுடைய தலை தரையை பார்த்து நின்றது. ஆனால் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இப்பொழுது சீஷர்களை அழைத்து கொண்டு தாம் குறித்த இடத்துக்கு வருகிறார். அங்கிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்பொழுது அவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யாருடைய தலை தரையை பார்த்து கொண்டிருந்ததோ அவர்கள் இப்பொழுது இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிற அதே வேளையில் அவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய தலையும் மேலே நிமிருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தலை குனிந்த நிலைமையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் தலையை நிமிர பண்ண வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர் தான், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். தரையை நோக்கி நின்றவர்கள் இப்பொழுது அவரை நோக்கி நிற்கிறார்கள். அவர் உயர போக 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 இவர்களுடைய தலையும் நிமிருகிறது. இவர்களுடைய கண்கள் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து உயர 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 நம்முடைய தலை நிமிரப்படும். ஆமென். கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவை உயர்த்துங்கள். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல தலை குனிந்து ஆமென் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழ்நிலையில வேதனைக்குள்ளானீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ண அவர் வல்லவராய், போதுமானவராய், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவையே நோக்கி பாருங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள். தலை குனிந்த உங்கள் தலையை அவர் நிமிர பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். அவர் எந்த சூழ்நிலையிலும்
நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லியிருக்கிறாரே, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. தலை குனிந்த நிலையில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கான வார்த்தை இதுதான். அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் உயிர்த்தெழுந்தது, நீர் ஜெயித்தது, நீர் இன்றும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பது எங்களுக்கு பலன், எங்களுக்கு அரண், எங்கள் நம்பிக்கை அதுதான் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்கள் தலையை நிமிர பண்ண நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் அதை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.